எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மீதான விமர்சன பார்வை. அதாவது அவங்க முக்கியமான ஒரு தொழில் முதலீடு ஏற்கனவே பண்ணது ஒரு 29,000 கோடி. அந்த மஸ்கான் நிறுவனம் கப்பல் கட்டும் தளம் தூத்துக்குடியில அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு, என்னங்க இதை விட்டாங்களே அப்படின்னு பெரிய அதிர்ச்சியா சொல்றாங்க. உண்மையில் என்ன நடக்கிறது? தாவேக ஆட்சியை நீங்க இந்த ஒரு மாத கால ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? திமுக அதிமுக ஆட்சியில் திறக்கப்படாத ஸ்டெர்லைட்டை கூப்பிட்டு பேசியிருக்கு. யாரு? துறை செயலாளர் விஜயகுமார். அது தொழில்துறை அமைச்சர்கிட்ட எதையுமே செய்ய விடுவது ஃபார்மாலிட்டிக்கு நீங்க சொன்னீங்கல்ல, எது கை கொடுக்கறது மட்டும்தான் நடக்கும். எல்லா புகாரும் விஜயகுமார் மேலதான் வரும். விஜயகுமார் மேலதான் அந்த அம்மா போய் என்னை மந்திரி மாத்திருங்க, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறா, எல்லாரும் என்னை மிரட்டுறாங்க. இந்த கொரியா பயணம் அமைச்சர் போவது இல்லை, செயலாளர் விஜயகுமார் போறதா தான் உறுதி. விஜயகுமார் பால். சந்திரபாபு நாயுடு அதாவது சிறப்பு மண்டலம் ஜிஎஸ்டி 18% இங்க எங்க தமிழ்நாட்டில், ஆந்திராவில் 9% ஆகியிருக்காரு. யாருக்கா தெரியுமா? இந்த மீடியா தரகன் புரோக்கர் பேசியிருக்காங்க. அப்புறம் ஆந்திரா போகாம ஐரோப்பாக்க போகும் விட்டா பயலுகளை. செல்வ பெருந்தகை தான் திமுக ஆட்சியில் ஸ்கிராப் எடுத்துட்டு இருந்தார். சரி, பூந்தமல்லிபூர் அவர் அங்கே எம்எல்ஏவில். ஆமாம், இதுக்கு தான் எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறது. இதுக்கு ஸ்கிராப் எடுக்கு, மணல் திருடுறதுக்கு, சவுடு மண் திருடுறதுக்கு, மலையை உடைச்சி ஜல்லி ஆக்கிறது, காலிஞ்சி ஜல்லி, அரைஞ்சி ஜல்லி, முக்காலிஞ்சி ஜல்லி, உறிஞ்சி ஜல்லி, எம்சாண்டி மழை பூரா பொடியாயிரும், சிப்ஸ் ஆயிரும். ஏதோ வாழைக்காய் சிப்ஸு, நேந்திர சிப்ஸ் மாதிரி. இதுக்கு தான் அமைச்சர் ஆகிறது, இதுதான் எம்எல்ஏ ஆகிறது. சின்ன கட்சி தலைவர் இந்த 3 மாவட்டத்திலேயே மொத்தம் மணல் எல்லா பணம் எனக்கு வந்தாயிரம். சின்ன கட்சி தலைவர் கூட்டணி வச்ச தலைவர், கூட்டணிக்கு ஒரு மினிஸ்டர் வாங்கின தலைவர் அவரே. நீங்க யாரோ நீங்க உங்க கரெக்டா தெரிஞ்சிருக்கு அடிச்சு விடுறீங்க. உண்மையதான். மக்கள் 2 மணிக்கு சொன்னீங்களே சார். உண்மைதான் சார். அப்போ இங்க எப்படி தொழில் தொடங்குவான்? கீர்த்தனாவை போல கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற பல கீர்த்தர்கள் இருக்காங்க. இந்த செக்ரட்டரிகள் தான் பல விஜயகுமார் அதிகாரிகள், ககன் சிங் பேடி, இவர்கள் தான் ஆட்சியும் அதிகாரம் நடத்துகிறார்கள். இது எங்க போய் முடியும்னு தெரியல. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், இன்றோடு தாவேக ஆட்சி அமைத்து 1 மாதம் ஆக போகிறது. இந்த 1 மாத காலம் தாவேக ஆட்சியில் 2 பெரிய பிரச்சனையா தெரியுது, பெரிய பேசு பொருளா இருக்கிறது. ஒண்ணு மின்வெட்டு. அதுவும் சென்னை போன்ற தலைநகரங்கள்ல நேற்றிரவு கூட அம்பத்தூர் போன்ற பகுதிகளில் மின்வெட்டுன்னு வெளியெல்லாம் வீதிக்கு வந்துட்டாங்க. ஈசிஆர் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த வார கணக்கில் நிறைய இடங்கள் நடக்குது. அதற்கு மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சொல்றாரு, நிறைய இடங்கள்ல அந்த ஃபீஸ் கேரியரை பிடிங்கிடுறாங்க, திருடுதனமா இந்த மாதிரி விஷயங்கள். சிலர் எல்லாம் யாரோ இப்போ இன்னைக்கு கைது நடவடிக்கை எல்லாம் நடந்திருக்குது. உண்மையிலே அந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடக்குதா? அதுவும் பேசியாங்க. இன்னொன்னு, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மீதான விமர்சன பார்வை. அதாவது அவங்க முக்கியமான ஒரு தொழில் முதலீடு ஏற்கனவே பண்ணது ஒரு 29,000 கோடி. அந்த மஸ்கான் நிறுவனம் கப்பல் கட்டும் தளம் தூத்துக்குடியில அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு, என்னங்க இதை விட்டாங்களே அப்படின்னு பெரிய அதிர்ச்சியா சொல்றாங்க. உண்மையில் என்ன நடக்கிறது? தாவேக ஆட்சியை நீங்க இந்த 1 மாத கால ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? இந்த 1 மாத கால ஆட்சி இன்னும் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுக்கோ அல்லது ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டுக்கோ நிர்மல்குமாருடைய கட்டுப்பாட்டுக்கோ இன்னும் அதிகாரிகள் கட்டுப்படவில்லை. உதாரணத்துக்கு நீங்க இப்போ கீர்த்தனாவை சொன்னீங்க. இப்போ அந்த அம்மா கொரியாவில் இருக்கு, தென்கொரியா போயிருக்கு. அரசு முறை பயணம். ஆமா, அழுது கண்ணீர் வடித்து விஜய்கிட்ட பஞ்சாயத்து வச்சு சீலையெல்லாம் எடுத்து தொடச்சு இந்த பயணம் நடந்திருக்கு. அப்போ இந்த பயணத்தை திட்டமிட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி விஜயகுமார், பழைய எடப்பாடிட்ட செயலாளராக இருந்தவர்.
இதே போன்று எந்த தொழில்துறை அமைச்சக அலுவலகத்தில் ஒரு புதிய முதலீட்டுக்கான முடிவை எடுத்து அதை பயணமாக்கி அந்த தொழிலதிபரை சந்திப்பதற்கு ஒரு கமிட்டி இருக்கு. சரி, 4 பேர் கொண்ட கமிட்டி. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த கமிட்டிக்கு தான் முதல்ல போகும். அவங்க போய் ரெடி பண்ணுவாங்க, இவங்க சைன் போட்டு கை குலுக்குவாங்க, அவ்வளவுதான். இதான் நடக்கும். கரெக்ட்டா? ஆமா. இந்த கமிட்டி திமுக ஆட்சியில் போட்ட கமிட்டி. அதே கமிட்டி திமுக ஆட்சியில் வளமாக வசதியாக இருந்த அதே துறை செயலாளர் விஜயகுமார், கீர்த்தனா இப்பொழுது அமைச்சராகி எங்க தொழில்துறைக்குள் வந்து வேடிக்கை பார்க்கிற, நீங்க பெரிய அனுபவம் இல்லாத முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர். சார், இதுல நிறைய ஐஏஎஸ் ஷஃபிள் பண்ணிட்டாங்களே, மாத்திட்டாங்களே. இன்னும் விஜயகுமார் அப்படியே அவர் புதுசா தானே போட்டிருக்காங்க அந்த துறைக்கு. விஜயகுமார் பழம் தின்னு கொட்டை போட்ட நபர். ஆமா சார், அவங்களே தான் வேற துறைக்கு இப்போ மாத்திருக்காங்க. திரு முருகானந்தன் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையன் வருவாய்த்துறை அமைச்சர் பக்கத்தில் நிற்கிறாரு. அந்த மாதிரி அவரு சீஃப் செக்ரட்டரியா இருந்தவரா அப்படியெல்லாம் வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அப்படிதான் போட்டாங்க. வேற என்ன பண்றது? அதுக்குன்னு வேற யாருன்னா லோ கிரேட்ல இருக்கிறவங்கள கூட்டு வந்து கவர்மெண்ட் நடத்த முடியும்? நான் தாசில்தாரை கொண்டு போய் கவர்மெண்ட் செக்ரட்டரியா போட நான் சொல்லவே இல்லையே. சரி, நீங்களா ஏன் முந்திக்கிறீங்க? அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, விஜயகுமார் மந்திரியை மதிப்பதே இல்லை. நான் சொல்ல வர்றதுக்கு முந்தைய நீங்க எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்க. இந்த 6 பேர் கமிட்டி தான் முடிவு பண்ணணும். 6 பேர் கமிட்டி தான். விஜயகுமார் எங்கேயோ இருக்கட்டும், எங்கேயோ போட்டு எங்கேயோ வரட்டும். இப்போ அவர் என்னவா இருக்காரு? இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி. இந்த இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி 4 பேர் திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஏற்கனவே அந்த ஒப்பந்தம் போடுற அந்த கமிட்டி இதை முதல்ல கலைச்சிருக்கணும். ஆமா, கலைக்க வேண்டியது யாரு? சிஎம் தான் பண்ணணும். சிஎம் இல்ல, துறை செயலாளரே கலைக்கலாம். ஓகே, துறை செயலாளர் அவர் செய்யல. துறை செயலாளர் விஜயகுமார் திமுகவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது பால், கரீஸ், இப்படி அந்த அதே ஆட்களை வைத்து இப்போ கொரியாவுக்கு செக்ரட்டரியும் இந்த பாலும் போறதாக ஒரு திட்டம். அமைச்சருக்கு தெரியாம, இதை தெரிந்து கொண்ட அமைச்சர் போய் முதலமைச்சர்கிட்ட புடவையை தொடச்சுக்கிறாங்க, கண்ணீர் விடுகிறார். அப்போ இல்லை நீங்கள் போயிட்டு வாமா. அப்போது துறை செயலாளர் எடப்பாடிட்டு வேலை பார்த்து முதல்ல சொல்லிட்டேன். எடப்பாடிட்ட வேலை செக்ரட்டரியா இருந்தவர் எத்தனை அதிகாரியை பார்த்துருப்பாரு. இந்த துறைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரோ? இல்லை, இதெல்லாம் சாதாரணங்க. ஓகே, நீங்கள் சிஎம் செக்ரட்டரின்னு சொல்லிட்டேன். சிஎம் செக்ரட்டரி நான் அவர் வந்து ஏசியா இருந்தாருன்னா நீ ஏட்டையா பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, சிஎம் செக்ரட்டரியா இருந்து இந்த துறையெல்லாம் ஒரு பெரிய துறையே அல்ல. ஆமாம். ஆனால் இவர் என்ன நினைக்கிறார்? இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? திமுக அதிமுக ஆட்சியில் திறக்கப்படாத ஸ்டெர்லைட்டை கூப்பிட்டு பேசியிருக்கார். யாரு? துறை செயலாளர் விஜயகுமார். இது எப்படி நடந்தது? தூத்துக்குடிய. ஆமா, ஏற்கனவே 14 பேர் போனது. இப்போ பேசியிருக்காரு. எவ்வளோ கட்டிங் கை மாறிச்சு. அப்போ விஜயகுமார் யாருன்னு தெரியுதா? விஜயகுமார் அது தொழில்துறை அமைச்சர்கிட்ட எதையுமே செய்ய விடுவது, ஃபார்மாலிட்டிக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, எது கை கொடுக்கறது மட்டும்தான் நடக்குது. அப்போ அந்த அம்மா கேட்க 1 மாதம் தான் ஆகுது, இப்போவே இதெல்லாம் நடக்குது. 1 மாசத்துல தாங்க நடக்கும். அப்புறம் 1 வருஷம் கழிச்சா நடக்கும்? ஸ்டார்ட் ஆயிருச்சு. இல்லை சார், இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி திரு விஜயகுமார் அவர்கள் பற்றியான கருத்துக்கள் உங்களுடைய கருத்து. இது நீங்க தான் பொறுப்பு இருக்கணும். 1. 2வது, நீங்க உங்க மேல கேஸ் எல்லாம் போடாது, நீங்க வேணா ஒரு ஸ்கிரீனை போட்டுக்கு நடுவில். சார், இதுக்கெல்லாம் தைரியமெல்லாம் ஏன் சார் இங்கே வந்து உட்காடுறீங்க? நீங்கள் அப்போ உங்கள் கருத்து தனி, என் கருத்து தனி, எப்படி பார்ப்பான் சொல்லுங்கள்? நான் இதை அப்படியே ஒளிபரப்பேன். அப்படி தான் போடணும். அப்புறம் கட் பண்ணிங்கன்னா அது சரியாக இருக்காது. சரி, இல்லைங்க என் கருத்து இல்லைங்க உங்கள் கருத்துங்க அப்படின்னா அப்போ நீங்கள் விஜயகுமாருக்கு ஆதரவாக, தாவேக்கு ஆதரவாக இருக்கீங்க. யாருக்கு ஆதரவாக? அப்புறம் நான் பொதுவாக செய்தியை சொல்கிறேன். நான் யாருக்கு ஆதரவாக இருக்கேன்? மக்களுக்கு ஆதரவாக இருக்கேன். நீங்கள் இல்லைங்க அது உங்கள் கருத்துங்க, உங்களுக்கு பின்னாடி உள்ள, அப்படி அல்ல. நான் கேள்விப்பட்ட செய்தியை சொல்கிறேன். ஓகே, கேள்விப்பட்ட செய்தியை சொல்கிறேன். அப்போ விஜயகுமார் ஸ்டெர்லைட்டோடு பேசுகிறா இருக்குது, ஒரு ரகசியம் இல்லையே. இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி ரூம்ல அடி அகர்வாலுடைய ஆட்கள் நடமாடுறதால பேச முடியும் இல்லையா? மினிஸ்டருக்கு தெரியுதா? இது மினிஸ்டருக்கு தெரியல, கடைசியில் தான் தெரியுமா. இதுதான் சர்ச்சையே. இதுதான் சர்ச்சையே. இன்னொரு விஷயம் என்னன்னா, யாருமே பேசாத செய்தி சொல்றேன். சந்திரபாபு நாயுடு அதாவது ஸ்பெஷல், அதாவது சிறப்பு மண்டலம் ஜிஎஸ்டி 18% இங்கே எங்கே தமிழ்நாட்டில்
ஆந்திராவில் 9% ஆக்கியிருக்காரு. யாருக்காவது தெரியுமா? இந்த மீடியா தரகர் புரோக்கர்லாம் பேசியிருக்கான அதை. அப்புறம் ஆந்திரா போகாமல் ஐரோப்பாக்க போகும் விட்டா பயலுகள. தமிழ்நாட்டில் 19%, 18% சார். ஆந்திராவில் 9%. அப்போ இது எவனா பேசுகிறானா? 10% நீங்கள் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபிட். இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? 9%. 1000 கோடி ரூபா வந்தால் நீங்கள் எவ்வளவு? 100 கோடி ரூபா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே என்ன நடக்குது தெரியுமா? இடம் நீங்கள் ரவுடி மேஜிக் பணம் கொடுக்க முடியாது. ரவுடிஸ் மணல் சவுடு மணல்னா லோடுக்கு 2000 ரூபா கொடுக்கணும். லோடுக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரம் 2 நாளாக நடக்குது. காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மணலெல்லாம் 5 ஸ்கார்பியோ போய் நிற்குது. ஒரு அமைச்சருடைய பேரை சொல்கிறாங்க. அமைச்சர்னா ஒரு சின்ன ஒரு கட்சி. அந்த கட்சியில் அமைச்சரான ஒருவருடைய பெயரை சொல்லி மாமூல் கொடுத்தே ஆகணும். சின்ன கட்சி, ஒரு கட்சி, ஒரு கூட்டணியில் அமைச்சராக இருக்கிற ஒரு கட்சி, தாங்கி பிடிச்சிருக்கிற ஒரு கட்சி. அந்த எம்எல்ஏ பேரை சொல்கிறாங்களா, அமைச்சரை பேரை சொல்கிறாங்க. அவர் அனுப்பிச்சாரு நம்ம மாமூல் கொடுன்னு. தொழில் பண்ண வர்றவன் இதெல்லாம் ரவுடி மேசைக்கெல்லாம் பணம் கொடுப்பானா? எங்கே போய் நீங்கள் ஒரு இடம், ஒரு 10 ஏக்கரா இடம், இந்த 10 ஏக்கரா இடத்த அவன் பார்த்தா மேடு பள்ளம் குண்டு குழியுமா இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் சவுடு மண் அள்ளி நிரப்பிக்கலாம், எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது. அல்ல போனால் அங்கே எங்க அண்ணன் அனுப்பிச்சாருங்க, லோடுக்கு 2000 கொடுங்க. இப்படி நிற்கிறான் 3 மாவட்டத்துலேயும். எந்த தொழிலதிபர் வருவானா? இன்னொரு விஷயம், ஆந்திராவில் 20 லைசன்ஸ் வாங்கணும். இபி, ஜிஎஸ்டி, பொல்யூஷன் போர்டு, என்வரான்மெண்ட்லாம் வாங்கணும். ஒரு தாசில்தாரை ஆன்லைனில் முடிச்சு கொண்டு கம்பெனியில் கொடுத்துட்றாங்க. இங்கே யார் இங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகணும், சிஎம் ஆஃபீஸுக்கு போகணும். ஆந்திராவில் தாசில்தார்கிட்ட கொண்டு போய் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த இடம் வேணும்னா முடிச்சு கொடுத்துறாங்க. தாசில்தாரே முடிச்சு கொடுத்துட்றான் லீகலா. இதெல்லாம் இங்கே இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி தானே செய்யணுத. அப்போ இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி இதெல்லாம் அமைச்சருக்கு எந்த தகவலும் போகிறதில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, கார்த்தின்னு ஒரு புரோக்கர், திமுக ஆட்சியில் இருந்த புரோக்கர், பேரே சொல்கிறேன், அவரு நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் அமைச்சகத்தில் அவர் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆள். தங்கம் தென்னரசால் போடப்பட்ட 2 பேர் இன்னும் அதே கமிட்டியில் இருக்காங்க. அப்புறம் எப்படி இது என்ன திமுக ஆட்சியா இல்லை தாவேக ஆட்சியா? அமைச்சருடைய கவனத்துக்கு எதுவும் கொண்டு போவதே இல்லை. இது இந்த 29,000 கோடி அந்த கப்பல் கட்டும் தளம், அந்த ப்ராஜெக்ட் ஏன் ஷிஃப்ட் ஆச்சு? இங்க ஏன் ஷிஃப்ட் ஆச்சுன்னா அங்க 9% ஜிஎஸ்டி கட்டாங்க. ஜிஎஸ்டி இங்க 18%. ரெண்டாவது 15 நாள்ல எல்லா ப்ரொபோசலும் நீங்க பேப்பரா வந்து சேர்ந்துடும். ப்ரொபோசலும் எல்லா ப்ரொபோசலும். ஏன் இங்க 15 நாள்ல இங்க ஒவ்வொரு லேயரா பார்த்துட்டு வரணும். எல்லாம் லேயரா தாசில்தார் கிட்ட கொடுத்தா எல்லாம், அதாவது இங்கேயும் ஒரே ரூஃப் அட்மின் தான். ஆனால் இங்க 1 மாசம் ஆகுனா 3 மாசம் ஆயிடும். அங்க 15 நாள் பண்ணி கொடுக்கலாம். ஜிஎஸ்டி 9%, இடம், இபி எல்லாமே உடனடியா கொடுக்கப்படும். ஐ திங்க் இப்ப மட்டும் இது கீர்த்தனா அமைச்சரான பிறகாக மட்டும் இல்ல சார், டிஆர்பி ராஜா இருக்கும்போதே இது அந்த மாதிரி போயிருக்குன்னு நம்மளே பேசியிருக்கோம் 2 பேரும். அது என்னன்னா பர்சன்டேஜ், அது சபரிஸ் தான் மீட்டிங் வைப்பாரு. அன்னைக்கு நடந்தது அது வேற, சபரிஸ் அது வேற. ஓகே, இப்போ விஜயகுமார் தான் துறை மந்திரி வேலையை செய்யறாரு, ஆப்ரேட் பண்றாரு. எல்லா புகாரும் விஜயகுமார் மேலதான் வருது. விஜயகுமார் மேலதான். அந்த அம்மா போய் என்னை மந்திரி மாத்திருங்க, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறா, எல்லாரும் என்னை மிரட்டுறாங்க. இந்த கொரியா பயணம் அமைச்சர் போவது இல்லை, செயலாளர் விஜயகுமார் போறதா தான் உறுதி. விஜயகுமார் பால் 2 பேர் போறதா தான் இருந்தது. இந்த அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்லை. அனில் அகர்வால் வந்தார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட், எனக்கே தெரியாது. ஏன் அனில் அகர்வால எப்படி உள்ள விடுறாங்க? இப்ப விசாரிங்க. இது செக்ரட்டரியேட்டுக்குள்ள 3/4 கோடில வர முடியாதுல்ல. ஆமா, அப்போ எப்படி வரும் பாரு. இந்த செக்ரட்டரி அறையில, அமைச்சர் அறையில அனில் அகர்வாலுடைய பிரதிகள் வந்தாங்களா வழியாங்கிறது இது ஒரு பெரிய அதிசயம் இல்லை.
இல்லையா? உலகத்துக்கே தெரியும். செக்ரட்டரியேட்டில் புரோட்டோக்கால் இருக்கு. அனில் அகர்வாலுடைய பிரதிகள் வந்தாங்களா? ஸ்டெர்லைட் நிறுவனம் ஓப்பன் ஆக போகுதா? இது வந்து ரகசியமால பண்ண முடியாது. எங்க குஜராத்தில் விரட்டி அடிக்கப்பட்டு, மகாராஷ்டிராவில் விரட்டி அடிக்கப்பட்டு, கர்நாடகா அவங்களுக்கு போட்டு வேணும், விரட்டி அடிக்கப்பட்டு கடைசியா நடராஜன் கட்டிங்க வாங்கிட்டு நடராஜ சசிகலா வாங்கி கொண்டு வந்து இறக்க இடம் தான் தூத்துக்குடி. அப்போ நடராஜ என்ன செய்தாரோ அதை விஜயகுமார் இப்போ செய்கிறார். விஜயகுமார் செய்கிறாரு. அப்போ நான் கார்பரேட் முதலாளிகள் வர்ற சில இடங்களை நானும் பார்த்துருக்கேன். ஒரு தட்டு, பெரிய தட்டு, பட்டு புடவை, பட்டு வேட்டி, ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், அன்னாசி, ஒரு 50 தங்க காசு. ஒரு பவுன் தங்க காசு எவ்வளோ இருக்கும்? 50 தங்க காசு. யார்? இந்த பேண்ட் ஷர்ட்டு கோட்டு போட்ட இந்த கார்பரேட்டு முதலாளிகள் வரும்போது அமைச்சர் என்ன பண்ணுவார்? டேல பத்தி விடுங்க வெளியில, நீ உள்ளவா. இப்படி பல காட்சிகள்லாம் பார்த்துருக்கேன். திமுக அதிமுக எல்லா ஆட்சியும் நடக்கும் சார். இப்போ திமுக அதிமுக இதுதான் புனித எல்லாம் அப்படி ஆள் வர்ற அமைச்சருடைய நிலையை நீ சொல்லிட்டீங்க. செக்ரட்டரி பண்றாரு அதே வேலையை. நீங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சார். தூத்துக்குடி, திண்டுக்கல், கரூர், இப்படி நகராட்சி இருக்குல்ல, முந்தா 3 நாள் 4 நாளைக்கு இப்படி நடந்தது. நகராட்சியில் குப்பை எழுதுகிற கான்ட்ராக்டர் 300 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. சரியா? இந்த 300 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் யாருக்கிட்ட வருதுன்னா புஷிகிட்டையும் ககன் சிங் பேடி அவர்கிட்ட வருது. 2 பேரும் அந்த அதே உபீஸ் யாருக்கு சொந்தமானது? உபீஸ் சதக் ஜலால். நம்ம பல இடம் பேசியிருக்காங்க. திமுகவுக்கு பினாமி அவர். யாருக்கு பினாமியாக இருந்தார்? வேலுமணிக்கு பினாமியாக இருந்தார். வேலுமணி தம்பி அங்கே கோல்டு பிஸ்னஸ். அப்போ அதுக்கு பிறகு யாருக்கு நெருக்கமாயிட்டார்? மாப்பிள்ளைக்கு நெருக்கமாயிட்டார். ஆனவர் இப்போ அதே நிறுவனத்துக்கு 16 நகராட்சிக்கு 300 கோடி ரூபாய் அது அப்படியே தொடருது. 16 நகராட்சி இன்ட்டு 300 கோடி எவ்வளோ ஆச்சு? 3000 கோடி. அது ஒரு 16னா அது ஒரு 4800 கோடி ரூபாய் கான்ட்ராக்டை நீங்கள் சொல்ல ககன் சிங் பேடியும் புஷி ஆனந்த் பேடியும் பேசி முடித்து அவர்களுக்கே கொடுத்துட்டாங்க. 10% அவன் யாருக்கு கொடுத்தாலும் கொடுப்பான். 5000 கோடி 500 கோடி வந்துருச்சு. அந்த நீங்கள் சொல்கிற ககன் சிங் பேடி, ககன்தீப் சிங் பேடி. எஸ். இவர் கடலூர் மாவட்ட சென்னை அதெல்லாம் சரி, பெருநகர மாநகராட்சி. ஆமா. இப்போ பஞ்சாப் லூதியானால மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு இருக்காரு. எவ்வளவுக்கு? 5000 கோடி. ஒரு மெடிக்கல் காலேஜ் நீங்கள் லூதியானால கட்டுறதா எவ்வளோ வேணும்? இல்லை கட்டளையா? அப்படி இல்லை, இழுக்கு 2 பேரும் கோர்ட்டுக்கு போய் நிற்போம் வா. நீங்கள் எதுக்குமே கஷ்டப்பட மாட்டீங்க. அப்படியா சார்? உண்மையை பேசுறதுக்கு ஏன் சார் பயப்படுறீங்க? உண்மையை பேசுறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? போலாங்க. அப்படி சொல்லுங்க, அப்பதான் மக்கள் உங்களை நம்புவாங்க. அப்போ என்னையும் நம்புறாங்கல்ல? அப்படி இல்லைங்க, எனக்கு தெரியாதுங்க, நான் பக்கத்து வீட்டுக்கு போயிடறேன்னா எப்படி நம்புவாங்க? மக்களுக்காக உண்மையை தூண்டி எடுக்கிறவன் தான் சார். யுத்த காலத்தில் போய் செய்தி எடுக்கிறவன் தான் சார் பத்திரிக்கையாள. இது எடப்பாடிக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் தெரியும், இப்போ இருக்கிற விஜய்க்கும் தெரியும். ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுற ஒரு துறை அவர் தான் நகராட்சி நிர்வாக இயக்குனர். புஷி 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் இந்த டெண்டர், ஓப்பன் டெண்டர் கொடுக்காம கொடுத்துருக்காங்க. அதை விட இன்னொரு செய்தி என்னென்னா, நைட் 2 மணிக்கு ஒரு ஒப்பந்தம், நைட் 2 மணிக்கு கையெழுத்தாயிருக்கு. என்னன்னா 130 கோடி ரூபா டெண்டர். பிஜேபியை சேர்ந்த நெசப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு குடிநீர் வடிகால் மழைநீர் வடிகால் வாரியத்துக்கு ஒரு டெண்டரை நைட்டு 2 மணிக்கு டெல்லியிலேருந்து கூப்பிட்டு சொல்லி பிஜேபி ஆட்கள், பிஜேபி பேக்ரவுண்டில் அந்த அலுவலகம் எங்கே இருக்கு? நீங்கள் நெசப்பாக்கத்தில் இருக்கு. யார் என்னன்னா ஆர்டிஎல் கூட எடுத்துகிட்டு போகிறான். இதான் இப்போ நமக்கு முன்னாடி பல பெரிய தோழர்கள் போராடி இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கான். என்ன டிபார்ட்மெண்ட் இது? மழைநீர் வடிகால் வாரியம். அதுவும் நகராட்சியில் தான் வருது. நகராட்சியில் வருது. 130 கோடி ரூபா கான்ட்ராக்ட் நைட் 2 மணிக்கு கையெழுத்து போட்டு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. 2 மணிக்கு போட்டு கையெழுத்து எல்லாரும் தெரிஞ்சிருமில்ல. அதுக்கு நடுராத்திரில கையெழுத்து போட்டு. ஆமா ஆமா. நீங்கள் பல செய்தி 2 மணிக்கு வரதெல்லாம் பார்த்ததே இல்லையா? ஆமாம் வருது. உஷாரா இருக்கணும், இல்லை 2 மணிக்கு நமக்கு அறிக்கை வந்துடும்.
நைட் 2 மணி 1 மணிக்கு தான் இப்போ பல செய்திகளே வருது. அப்போ இந்த இந்த நடவடிக்கைகள் பூராமே திமுக ஆட்சியில் ஊழல் செய்த அதே துறை செயலாளர்களால் தான் இந்த திட்டம் வடிவமைக்கப்படுகிறது. இந்த 2 மணிக்கும் அந்த 2 மணிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி ஏதோ கனெக்ட் பண்ணல. எல்லாம் நிறைய இருக்கா? ஏதாவது அங்க இருந்து ஒரு இது வருதா? அதாவது எல்லாம் சார், அதாவது சிபாரிசு ஏதாவது அந்த மாதிரி எல்லாம் அந்த 2 மணிக்கும் இந்த 2 மணிக்கும் அதாவது டெல்லியிலிருந்து வந்த உத்தரவு. டெல்லி பாஜக பின்னணி உள்ள நிறுவனத்திற்கு நீங்க புஷி கையில் போட்டு கொடுத்து வாங்கியிருக்காரு. அதே போல 16 நகராட்சிகளுக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல 4800 கோடி ரூபாய் 10% போட்டா 450 கோடி ரூபாய் கை மாறி இருக்கு. இதெல்லாம் சாதாரணமாக நடக்காது. எந்த நீங்க வீடு முடிச்சு கொடுத்தா வீடு போறவங்களுக்கு 1 மாசம் வாடகை கொடுக்குறாங்கல்ல. ஸோ ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல. இதுதான். இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆந்திராவில் ஆந்திரா அரசு ஒரு தொழிற்சாலை கட்டுவதற்கு நீங்க என்னென்ன தேவை என்கிற அந்த பட்டியல் அந்த தாசில்தார்கிட்ட கொடுத்தீங்கன்னா தாசில்தார் 100 லோடு மண்ணு வேணுமா கொடுத்து கொட்டிடுவார். இங்க 100 லோடு வந்தா 2 லட்சம் ரூபாய் யாருக்கு கொடுக்கணும்? ஏரியா தாதாவுக்கு கொடுக்கணும். அந்த தாதாவுக்கு பின்னாடி யாரு இருக்கும்? ஒரு ஆளுங்கட்சி ஆள் இருக்கும். அப்ப அங்க இருப்பானா இங்க போயிருவானா? இல்ல ஆதவர்ஜுனா சொன்னார்ல, கடந்த 25 நாளில் ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட், குறிப்பா சிஎம்டிஓல நடந்திருக்குது. சுத்தமா எங்கேயுமே கமிஷன் கிடையாது, எங்கேயுமே யாருமே லஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் கேட்கறேன் ஆதவர்ஜுனாட்ட, இந்த ஸ்கிராப் எடுப்பாங்கல்ல, ஆமா, ஸ்கிராப்புக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்டரி இருக்கு. ஆமா, ஜெயலலிதா ஆட்சி காலத்துல ஜெயலலிதாவுடைய அண்ணன் பையன் தீபக் இருக்காருல்ல, அவருக்கு கொடுத்துருவாங்க மாசம் 5 கோடி ரூபாய் அவருக்கு பாக்கெட் மணி. பாக்கெட் மணி. நமக்கு பாக்கெட்ல மணியே இல்ல, பாக்கெட்டே இல்ல, வைக்கிறது இல்ல. ஆமா, அவருக்கு மாசம் 5 கோடி ரூபாய். எங்க குண்டாய் இந்த ஸ்கிராப் ஆனந்தன் ஒருத்தர் இருந்தார், அவரு பேரே ஸ்கிராப் ஆனந்த். ஆமா, ஸ்கிராப் கோடிக்கணக்காக சம்பாதிச்சா ஸ்கிராப் ஆனந்த். அவர் என்ன பண்ணுவாரு? 5 கோடி ரூபாய் பாக்கெட் பண்ணி எல்லா ஹுண்டாய் சிஎம் ஆபீஸ் சொல்லிடுவாங்க. ஹுண்டாய் டொயோட்டா எந்தெந்த கம்பெனி இருக்கோ எப்பா ஸ்கிராப் ஆனந்தன் கொடுத்துருக்கு. ஆனந்த யாருக்கு பணம் கொடுத்துருவாரு? தீபக்கு. இது அதிமுக ஆட்சியில. திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த ஸ்கிராப் யாருக்கு போகுதுன்னா அருள்நிதி சினிமால எடுத்தாரா, அவருக்கு தமிழரசுடைய பையன். இந்த ஸ்கிராப் ஆனந்தன் தான் வீடே வாங்கி கொடுத்துருக்காரு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு. தயாளு இல்லம்னு இருக்கு எங்க ரங்கராஜபுரத்துல. அவர் ஏரியா தமிழரசு ஏரியா எங்கன்னா கோபாலபுரத்துலேருந்து ஸ்கிராப் ஆனது எங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாரு? கோடம்மா கொண்டு வந்து வச்சுருந்தார். அது அருள்நிதியுடைய படம் எடுக்கிற ஃபைனான்ஸ் பூரா எந்த படம் ஓடாது. ஆனால் படத்துக்கு 50 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது யாரு? ஸ்கிராப். இப்போ அதே ஸ்கிராப்பு இப்போ எங்கே வந்துருச்சு? இப்போ ஆதவர்ஜுனா ஒரு கம்பெனியை, ஒரு பினாமி கம்பெனி ஆரம்பிச்சு இந்த ஸ்கிராப்பை பூரா அவங்களுக்கு கொடுத்துருங்கன்ட்டாங்க. இப்போ அமைச்சர் தரப்புல இருந்து கூப்பிட்டு யாருக்கு ஸ்கிராப் கொடுக்கறதுன்னு அந்த அம்மா போய் முதலமைச்சர்கிட்ட பஞ்சாயத்து வச்சிருக்கு. யாருக்கும் கொடுக்க வேண்டாம். எந்த டிபார்ட்மெண்ட் வருது அது? ஸ்கிராப் இண்டஸ்ட்ரியில தான் வருது. தொழிற்சாலை தாங்க, தொழிற்சாலை தான் எல்லாமே இதில். ஏன்னா செல்வ பெருந்தகை தான் திமுக ஆட்சியில ஸ்கிராப் எடுத்துட்டு இருந்தார். சரி, பூந்தமல்லிபுரம் அவர் அங்க எம்எல்ஏ இல்ல. ஆமா, இதுக்கு தான் எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறதுலாம் எதுக்கு? ஸ்கிராப் எடுக்கு, மணல் திருடுறதுக்கு, சவுடு மண் திருடுறதுக்கு, மலையை உடைச்சி ஜல்லி ஆக்குறது, காலிஞ்சி ஜல்லி, அரைஞ்சி ஜல்லி, 3/4 இன்ச்சு ஜல்லி, 1 இன்ச்சு ஜல்லி, எம்சாண்டி மலை பூரா பொடியாயிரும், சிப்ஸ் ஆயிரும். ஏதாவது வாழைக்காய் சிப்ஸு, நேந்திர சிப்ஸ் மாதிரி. இதுக்கு தான் அமைச்சர் ஆகிறது, இதுக்கு தான் எம்எல்ஏ ஆகிறது. அடியால் அனுப்புறது. அண்ணா வர சொன்னார். அவன் ஒரு லாரியில் மண்ணு திருடுற என்ன பண்ணுவான்? ஒரு சரி இதாக வச்சுக்க 2000 கொடுத்துருப்போம். இது 5 ஸ்கார்பியோ போய் கிராஸ் பண்ணுறதாச்சே. நான் ஒரு இப்போ சின்ன கட்சி தலைவர் இந்த 3 மாவட்டத்திலேயே மொத்தம் மணல் எல்லா பணம் எனக்கு வந்தாயிரம். சின்ன கட்சி தலைவர் கூட்டணி வச்ச தலைவர், கூட்டணிக்கு ஒரு மினிஸ்டர் வாங்கின தலைவர் அவரே. நீங்க யாரோ நீங்க உங்க கரெக்டா தெரிஞ்சிருக்கு அடிச்சு விடுறீங்க. உண்மையதான். மக்கள் 2 மணிக்கு சொன்னீங்களே சார். உண்மைதான் சார். அப்போ இங்க தொழில், இங்க எப்படி தொழில் தொடங்குவான்? எல்லா ரவுடி பூரா மிரட்டுறான், எல்லா அரசியல்வாதியா மிரட்டுறான். அப்ப அவன் என்ன பண்றான்? நாயுடு கூட சொல்லிட்டாரு, ஏப்பா உனக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே உனக்கு 10% ப்ராஃபிட், அந்த ஜிஎஸ்டி. அப்போ எல்லாரும் நேரம் எங்கே போயிடுறான்?
ஆந்திராவுக்கு போறதுக்கு தான். அதாவது மாநிலத்துக்கு வர்ற அந்த ஜிஎஸ்டி அவரு வேண்டான்றாரா தொழில் தொடங்குறவங்க? ஆமா ஆமா ஆமா. ஓ, அவங்க அபிஷியலாவே சொல்லிட்டாங்க அது. அறிவிச்சுட்டாங்க. அதனாலதான் எல்லாம் ஆந்திரா பக்கம் தமிழ்நாடு பக்கம் வந்த லாரி பஸ் கார் அப்படியே திருப்பிட்டான். அப்படியே ஆந்திரா பக்கம் யூட்டர் ஆடுறா. இதான் நடந்துட்டு இருக்கு. இதான் நடந்துட்டு. இந்த மின்வெட்டுக்கு என்ன காரணம்? மின்வெட்டுக்கு என்ன காரணம்னா நீங்க மின்வெட்டே இல்லாமல் இருப்பதற்கு 14,000 மெகாவாட் 14,000 மெகாவாட் இருந்தா தன்னிறைவா போகும். ஆமா. இதற்கான அடிப்படை வேலை எங்க நடக்கலைன்னா திமுக ஆட்சியில நடக்கல. திமுக ஆட்சி தொடர்ந்து இருந்தாலும் இப்ப மின்வெட்டு தான் வந்திருக்கும். ஓ, இருந்திருக்கும். நீங்க மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எல்லா வேலையும் தெரியும். செந்தில் பாலாஜி அமைச்சரா இல்லையே தவிர செந்தில் பாலாஜி அனுமதியோ ஃபைலே கரூருக்கு போயிடும். யார் எந்த ஃபைலு? மின்சாரத்துறை அமைச்சர் கிடையாது செந்தில் பாலாஜி. ஆமா. ஃபைல் யார்கிட்ட போயிடும்? செந்தில் பாலாஜி கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்தது. அப்படியா? ஆமா. தங்கம் தென்னரசு இருக்கும்போது அப்புறம் இவர் இருந்தாரா, முத்துசாமி இருந்தாரா? முத்துசாமி இருந்த போது இவர் நம்ம தங்கம் தென்னரசு தான் இருந்தாரு. தங்கம் தென்னரசு இருந்தாரு. டிரான்ஸ்போர்ட் வந்து சிவசங்கர். டிரான்ஸ்போர்ட்டும் இபி யாருக்கு போயிட்டு இருந்தது? சிவசங்கர். செந்தில் பாலாஜி செக்ரட்டரி தெரியுங்க. அறிவிக்கப்படாத அமைச்சர் கரூருக்கு போய் அந்த ஃபைல் போய் அது முடிஞ்சிருச்சு சார். இப்ப ஏன் வருதுன்னா அந்த ஆட்சி காலத்துல நிலக்கரி ஸ்டாக் இல்ல. சரி, நிலக்கரி ஸ்டாக் இல்ல. அதே போல நீர் மின்சாரத்துல 3,000 மெகாவாட் வருது. எல்லாம் ஸ்பேர்ஸ் எல்லாம் போச்சு, அது மாத்தணும். 5 ஆண்டு காலம் எந்த சர்வீஸும் பண்ணல. இப்போ 5 ஆண்டு காலம் அது தொடர்ச்சியா இயங்கியதனுடைய விளைவு என்னாச்சுன்னா எல்லாமே பழுதடைஞ்சு நிக்குது. புது அரசு வந்த பிறகு இப்போ நம்ம நிர்மல்குமாருக்கு என்ன செய்யறது? அனல் மின்சாரத்துக்கு நிலக்கரி இல்லை, காற்றாலை மின்சாரத்துக்கு நீங்க ஒரு ஏக்கராவுக்கு 35 லட்சம் ரூபா கொடுத்தா தான் காற்றாலையே போட முடியும். எல்லா தொழிலும் ஆந்திரா பக்கம் போயிட்டான் திமுக ஆட்சி காலத்துல. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு இதையெல்லாம் உடனடியாக செய்யறதுக்கு என்ன இல்லை? ஃபண்ட் இல்லை. அப்போ நிர்மல்குமார் முழிக்கிறார். இபியில் 60,000 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட். அதாவது இப்போ புதுசாக 3 கோடி வீடுகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் எல்லாம் மாறுவாடி தான் எடுப்பான். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நீ கணக்கு எடுக்க வேண்டியதில்லை. அதே இபி ஆஃபீஸுக்கு அங்கேயே வந்துடும். இதை பூரா இபியில் பெரிய கொள்ளைய மாறுவாடிகள் தான். நீங்கள் ஓட்ட மீட்ரு, உடஞ்சி போன மீட்ரு, லூதியானாவில் பழைய எறும்புக்கு வாங்கினது எல்லாம் மொத்தம் அமைச்சர் கமிஷன் கொடுத்தா சரி எதை வேணால் போட்டுக்கலாம். இப்படி போட்டதில் எல்லாமே பழுதடைந்து காலாவதியாகி மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய தேவை வருகிற பொழுதுதான் எந்த அதிகாரியும் இப்போ என்ன பண்ணுறான், எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது. இதில் தான் இப்போ அந்த தடுமாட்டத்தில் தான் அமைச்சர் சொல்கிறார்ல, நீங்க இவர் அணில் வந்து கடிச்சு வச்சிரும். அவர் சொன்னாரு அவர் அணில் பீஸ் கேரியரை புடிங்கறாங்கன்றாரு. இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. உண்மையா பீஸ் கேரியரை யாரும் புடுங்கிறது இல்லைங்க. மக்களே தொலைச்சிருவான். ஏன்டா கரண்ட் கட்டு போட ஏன் பீஸ் கேரியர் புடுங்குன்னு தொலைச்சிருவான். அணில் கடிச்சு வச்சிருந்த செந்தில் பாலாஜி சொன்னார்ல, இப்ப அதே கதை தான். நீங்க செந்தில் பாலாஜி அதிகாரத்துக்கு வந்த பிறகு 3 லட்சம் டன் நிலக்கரியவே காணோம்னாரு. அப்ப மந்திரி யாரு? தங்கமணி சொன்னார், ஆளுக்கு 1.5 லட்சம் டன் வச்சுக்குவோம். அதான் காணாம போச்சு. காணாம வாங்கினா தானே காணாம போகும். வாங்கவே இல்லை. எங்க நிலக்கரிக்கு பதிலா டாலர்கள் அள்ளி கொண்டு வந்து வீட்டில் குடிச்சு வச்சுட்டாங்க. இது என்ன நிலக்கரி வியாபாரம் டாலர்கள் தான் நடக்கும். டாலர்கள் உனக்கு 1.5 லட்சம் கோடி, எனக்கு 1.5 லட்சம் கோடி, நிலக்கரிக்கான காசை ஆளுக்கு பங்கு போட்டுக்கும். கேஸ் போட்டு வாங்கின மாதிரி கணக்கு, வாங்கின மாதிரி எல்லாமே. சிட்டிசன் படத்துல ஒரு சொல்லுவாங்க சார், சிட்டிசனே இது 10 சிட்டிசன், இது 10 சிட்டிசன் அறிக்கை வந்ததா இல்லையா? ஆமா. செந்தில் பாலாஜி அது உண்மையா கண்டுபிடிச்சாரா? இல்ல. கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தைய என்ன சொல்லிட்டாரு? தங்கமணி ஆளுக்கு 1.5 லட்சத்தை வச்சுக்குவோம், முடிஞ்சு போச்சு. நிலக்கரி வாங்காமைய பங்கு பிரிச்சாச்சு. சர்க்கரையை காணோம், எங்க 2000 மூட்டை காணோம்னா எறும்பு தின்னுச்சு. சாக்காது இருக்குமே, இதுதான் திராவிட ஆட்சி, திருட்டு திராவிட ஆட்சி. இதுதான் இப்போ இந்த ஆட்சி இவர்கள் கைக்கு வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப வந்த பிறகு இந்த அதிகாரிகளை கீர்த்தனாவால விஜயகுமாரை கட்டுப்படுத்த முடியல. ஓகே, கீர்த்தனாவை நீங்க ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்காரு. அவர் வந்து இப்ப இபி செக்ரட்டரி.
சாரி இபி செக்ரட்டரி. இபி செக்ரட்டரி. அதான் ஆமா, அவர் ஹெல்த்தாவே பார்த்து இல்ல பழக்கப்பட்டார். அதான் ஹெல்த்ல இருந்து இபிக்கு வந்துட்டாரு. இபி வந்துட்டாரு. இப்போ அவர் ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிடுவார். ஆளுக்கு தகுந்த மாதிரி. இப்போ திமுக வரும்போது திமுக திருடுவதை பார்த்துட்டு தான் இருந்தாரு. அதிமுக ஆட்சி காலத்தில் அப்படி தான் இருந்தார். இப்போ தாவேக்கா வந்த பிறகு கமிஷன் கட்டிங். அப்போ நிர்மலால ராதாகிருஷ்ணனை ஓவர்டேக் பண்ண முடியல. ராதாகிருஷ்ணனை ஓவர்டேக் பண்ண முடியல. அதே போல் புஷியால் ககன் சிங் பேடியை ஓவர்டேக் பண்ணி கொடுக்குறத வாங்கிக்க, நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு மெடிக்கல் காலேஜ் கட்டணும் எங்கே, லூதியானாவில். இதே தான் புஷி ஈசிஆர் பூரா மொத்தமாக வாங்கிடணும் புஷிக்கு. விஜயகுமாருக்கு விஜயகுமாருடைய ஆட்கள் பூரா ஆந்திராவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆட்கள். இப்போ இண்டஸ்ட்ரியில் மந்திரி எந்த ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் செக்ரட்டரி ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. செக்ரட்டரி நான் பார்த்துக்கிறேம்மா, நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றாரு. நான் இதில் பழம் தின்னு கொட்டை போட்டவன், பல நாற்காலிகளை தேய்ச்சிட்டு வந்தவன், நீ இப்போ தான் வந்திருக்கேன், நான் சொல்கிறது மட்டும் கேளுமா, முந்திரி கொட்டை மாதிரி எதுவும் செய்யாதீங்க அப்படின்லாம் பேசியிருக்க மாட்டாங்க சார். இல்லை அந்த அம்மா அழுகுதுன்னா அப்புறம் அதுக்கு என்ன பேர் சொல்லுங்கள். விஜய்கிட்ட போய் 3 பஞ்சாயத்து ஆகி போச்சு. 3. ஏன்னா இவர்கள் பூராமே ஐஏஎஸ் அதிகாரி மந்திரியவே மதிக்க மாட்டாங்க. நல்லா கேட்டுங்க, நான் கண்ணால் பார்த்த காட்சியை ஒன்று சொல்லட்டுமா. விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டர். விஜயபாஸ்கர் ஹெல்த் மினிஸ்டராக இருந்து பியூலா இறந்துட்டாங்கல்ல, அந்த அம்மா ஹெல்த் செக்ரட்டரி. அந்த அம்மா ஹெல்த் செக்ரட்டரி. இதெல்லாம் கேட்டே வாங்கிறது. முதலமைச்சர்கிட்ட எனக்கு இவங்க செக்ரட்டரியாக போடுங்க, நீண்டதெல்லாம் கையெழுத்து போடுவாங்கன்னு கேட்டே வாங்கிறது. செங்கோட்டைய எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது உதயச்சந்திரன் செக்ரட்டரி, நீட் இடத்துல கையெழுத்து போட மாட்டார். யார்? உதயச்சந்திரன். அப்போது உதயச்சந்திரனை மாத்திரம்னு யார் தெரியுமா புகார் கொடுக்குறா? இப்போ செங்கோட்டைக்கிட்ட மீண்டும் இருக்கிற போன திமுக ஆட்சியில் மகேஷ், அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட கான்ட்ராக்டராக இருந்த சண்முகவேலு இப்போ யார்கிட்ட இருக்கா? செங்கோட்டைக்கிட்ட இருக்கார். பியூலா ராஜேஷ் சொல்லியிருந்தீங்க. அப்போ பியூலா ராஜேஷ் யாருக்கு செக்ரட்டரினா ஹெல்த் செக்ரட்டரி. அந்த மாதிரி நீட் இடத்துலாம் கையெழுத்து போட்டுரும். நீட் இடத்துல தான் கையெழுத்து போட்டுரும். எடப்பாடி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நீ கையெழுத்தே போடாதீங்கிறார். யாரை? பியூலாவை. தப்பாக நடக்குது, கையெழுத்தே போடாதீங்கிறாரு. அந்த அம்மா தூக்கிட்டு என்னை தூக்கி இருக்குங்குது. மீண்டும் யாரை? ஸ்ட்ரிக்டான அதிகாரி இந்த ராதாகிருஷ்ணன் வர்றாரு. யாரு? ஹெல்த் செக்ரட்டரியா ராதாகிருஷ்ணன். மீண்டும் ராதாகிருஷ்ணன். முதல்ல ராதாகிருஷ்ணன், அப்புறம் பியூலா, அப்புறம் மீண்டும் ராதாகிருஷ்ணன். வந்த பிறகு ராதாகிருஷ்ணன் போய் அமைச்சரை பார்க்கவே இல்லை. எங்க பார்த்தாலும் கையெழுத்து கேட்கறதுக்கு மட்டும் அவனை கூப்பிடுறாரு. கண்டதெல்லாம் கையெழுத்து வாங்க. நான் போய் பார்க்கவே இல்லை. நான் கண்ணால் கண்ட காட்சி இல்லை. அப்போ செய்தியா கூட ஆச்சு இது. நான் கண்ணால பார்த்த செய்தி சார். என்னன்னா அமைச்சர் கிளம்பி வர்றாரு. யார் ரூமுக்கு? ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரி ரூமுக்கு புக்கையோட வராரு. நான் பார்த்த காட்சி. அப்போ எப்படி ஊழல் நடக்குன்னு பார்த்தீங்களா? செக்ரட்டரியும் அமைச்சரும் சேர்ந்தால்தான் ஊழலே பண்ண முடியும். இப்போ இபியில் ராதாகிருஷ்ணன் சேர்மன். இப்போ ராதாகிருஷ்ணன் நிர்மல்குமாருக்கு எவ்வளோ ஒத்துழைப்பார்? எல்லா இபி 60,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கான்ட்ராக்ட். அப்போ அத்தனை திமுக ஆட்சி காலத்தில் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ஃபைல் போயிட்டு இருந்தது. இப்போ நிர்மல்குமாருக்கு ராதாகிருஷ்ணன் ஒத்துழைப்பாரா? ராதாகிருஷ்ணனா நிர்மல்குமாரை கிராஸ் பண்ண அளவுக்கு இபி டிபார்ட்மெண்ட்ல நாலேஜ் இருக்குமா? இருக்காது. அவர் என்ன சொல்ற, 1 மாதம் ஆச்சு, 1 பைசா நான் வாங்கலையே, அவர் கவலை. இதுதான். அப்போ செயலாளர்கள், இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரிக்கு ஸ்பை ஒருத்தர் போட்டு வச்சிருக்காரு அமைச்சரை ஃபாலோ பண்றது. அவர் பேரு கார்த்தின்னு ஒருத்தர். அதான் சொன்னீங்க முன்னே. ஆமா. அடுத்து இன்னொருத்தர் பேச, ரவி தேஜா கத்திரிப்பள்ளி. என்னது கத்திரிப்பள்ளி? ஆமா, தெலுங்காரு. கத்திரிப்பள்ளி என்ன பேரு? வாயில் நுழையாந்து ரவி தேஜா கத்திரிப்பள்ளி. ஊரா ஆந்திரா சித்தூர்ல இருந்து. இவரு தெலுங்குக்காரர் தான். யாரு? விஜயகுமார். ஆமா ஆமா. அப்போ அந்த அம்மாவும் தெலுங்கு நாயுடு தான். அது வேறு விஷயம். அந்த அம்மாவை இப்ப அந்த அம்மாவுடைய நிலைமை தான் எல்லா அமைச்சர்களுக்கும் பரிதாபமா இருக்கு. இப்போ ரமேஷ் இருக்காரு, இந்து அறநிலைத்துறை அமைச்சர். கோயிலில் தாலியை கழட்டி மூக்குத்தி காதில் போட்டதெல்லாம் என் கணவனுக்கு நீண்ட ஆயுள் கூட ஆக்சிடென்ட் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு. கடவுளே காப்பாத்து. எங்க ரங்கநாதரே, திருச்சி ரங்கநாதரே, என் புருஷன் நடக்கணுமையா,
என் புருஷனை எப்படியாவது படுக்க வச்சிடாத, குடும்பமே படுத்துறேன், என் புருஷன் நடந்தாருன்னா தாலியை கழட்டி உள்ளே போடுறேன். இப்படி தாலியை கழட்டி உள்ளே போட்டு விட்டு உண்டியில் நிறைஞ்சு அதை பூரா உருக்கி பாலமாக்கி பத்திரமா வைக்கிறேன்னாரு. யாரு? நம்ம அல்லுலியா பாபு. இப்போ நகையும் காணா, உருக்கணுதையும் காணா, பாலத்தையும் காணா, தங்க கட்டியும் காணா. எங்கேயா செக்ரட்டரி கூப்பிடியா? HRNC பழைய செக்ரட்டரி ஸ்ரீதர் IAS. அவர் எங்கேயா இருக்காரு? அவர் பாரிஸில் இருக்காராம். நம்ம இந்த பாரிஸ் இல்லை, எங்க பிரான்ஸ் பாரிஸில் இருக்காராம். அங்கே போயிட்டார். ஐரோப்பாவுக்கு தப்பி ஓட்டான். இப்போ இதெல்லாம் ரமேஷ் போய் நடவடிக்கை எடுப்பாரா? எடுக்க முடியுமா? பஞ்சாமிரதம் கிண்டுறான்ல, ஊதுபத்தி வைக்கிறான்ல, அவன் 2000 கமிஷன் வாங்கிட்டான், டக்குன்னு முடிச்சிட்டார். தங்கா பாலமா கட்டி எங்கே போச்சுன்னு தெரியல. துர்கா வீட்டுக்கு போச்சா, இல்லை சேகர் பாபு வீட்டுக்கு போச்சா, இல்லை அல்லுலியா யார் வீட்டுக்கு போச்சுன்னு தெரியல. அதை புடியானா பஞ்சாமிரதம் கிண்டிட்டு பேர்ச்சம்பளம் கொட்டையை பக்கத்தில் கிடக்குதுல்ல, அங்கே போய் 3000 லஞ்சம் வாங்கிட்டாரு பிடிச்சி. இப்போ ஐயருக்கு பூரா சங்கம் சேர்ந்து சொல்லிட்டாங்க, எங்காவது எங்கள் வீட்டு பக்கம் வந்தா யார் அவாள் கோயில் நாங்கள் லஞ்சம் வாங்குவோம், முருகனையும் வாங்க வைப்போம். திருச்செந்தூரில் 10,000 கொடுத்தா முருகனுக்கு பின்னாடி, 20,000 கொடுத்தா முருகனுக்கு முன்னாடி, இன்னும் 10,000 கொடுத்தா முருகன் நீ எடுத்துகிட்டு போ, நாளைக்கு கொடுத்து. இப்படி எங்கேயாவது எங்கள் வீட்டு பக்கம் வந்தால் டெல்லியிலேருந்து அடிப்போம். எங்கள் செல்வாக்கு தெரியுமா? முருகர் 8 போயிருவாங்களா? எங்கள் செல்வாக்கு தெரியுமா? எங்கள் நாக்பூர்லேருந்து போன் வரும், ஞாபகம் வச்சுக்க. உங்கள் விஜய் இப்போவே சனி ஞாயிறு நாட் ரீச்சபிள், எப்போவுமே ரீச்சபிள் ஆயிரும். அவால் கும்பல் பூரா சேர்ந்து அசோசியேஷன் சொல்லிட்டாங்களாம், எங்காவது ரெய்டு கிடந்து எங்கள் வீட்டு பக்கம் வந்தால் எல்லாம் இந்த காய் டயர் போட்டு இந்த பயலு இருப்பானுங்க. யார்? முட்டா பயலு தமிழர் இருப்பான், காக்கி பேண்ட்டு காக்கி சட்டை போட்டுட்டு கிண்ணூறு வாங்கி கொடுக்குறவன், ஊதுபத்தி விற்கிறவன், அவனை பிடிச்சிக்கா. ரமேஷே எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாத, சுப்பிரமணிய சாமி நேர ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். அவாள் இவாள் இப்படி ஓடுது இந்த கவர்மெண்ட். அப்போ இந்த சிக்கல்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த சிக்கல்லாம் நடந்துட்டு இருக்கு. ரைட். கீர்த்தனாவை போல கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற பல கீர்த்தர்கள் இருக்காங்க. இந்த செக்ரட்டரிகள் தான் பல விஜயகுமார் அதிகாரிகள், ககன் சிங் பேடி, இவர்கள் தான் ஆட்சியும் அதிகாரம் நடத்துகிறார்கள். இது எங்க போய் முடியும்னு தெரியல. பார்க்கலாம், காட்சிகள் மாறுதான் பார்க்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் மக்கள் கிட்ட கொடுப்போம், உரியவர்களுக்கும் போய் சேரட்டும். இது நன்மை பிறக்கட்டும், நல்லது நடக்கட்டும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன். நன்றி, வணக்கம்.